இப்போ இங்க நம்ம நிறைய திருநங்கைகள் பார்த்துட்டு இருக்கோம். அவங்க முகத்துல மகிழ்ச்சி அவ்வளவு இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற வழிகள் ஏராளமா இருந்துகிட்டு இருக்கு. திருநங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வலி வேதனை உள்ள மனசுக்குள்ள இருந்தாலும் வெளியே வந்து சிரிச்சுட்டு தான் எப்பயுமே இருக்கும். ஏன்னா வந்து நாங்க எப்பயுமே வந்து மத்தவங்க சிரிக்க வைக்கணும்னு நினைப்போம். ஏன்னா வந்து எங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் வந்து நாங்க வீட்டை விட்டு வெளியே வரப்ப எங்க பெற்றவங்களையும் எங்களோட ஃபேமிலி எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வந்திருக்கோம். பட் இப்போ வந்து 4 பேர்த்த பாக்குறப்ப அவங்களையுமே எங்க சொந்த பந்தம் நினைச்சு அவங்களோட சந்தோஷமா இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம், திருநங்கைகளுக்கு இந்த விஷயம் இன்னும் நிறைவேறல, இது மட்டும் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஆசைகள் என்ன இருக்கு? திருநங்கைகளுக்கு ஒன்னும் பண்ண கவர்மெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து படிப்பு கொடுத்துருக்காங்க, இப்ப வீடியோ கொடுத்துட்டாங்க. அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்ல வந்து வேலை வாய்ப்புகள் ஒன்னும் வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஒரு 4 திருநங்கைகள் வந்து வேலை கொடுத்தாங்கன்னா ஒரு 8 திருநங்கைகள் வேலை கொடுத்தா நிறைய பேர் படிச்சு வேலைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். அந்த வேலை வாய்ப்புகள் ஒன்னும் அந்த விஷயத்த வந்து ஜாஸ்தி பண்ணுறதுனா நிறைய துறைகள் நிறைய திருநங்கைகள் வந்து ஐயோ அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சு எனக்கு வேலை கிடைக்கும் நம்பிக்கையில வந்து படிக்க ஆரம்பிப்பாங்க.